என்ன அது? டாக் வாமிட் பண்ணாம இருக்கு. அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் லேஅவுட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் கூட கோஆர்டினேஷன் இல்ல. இப்போ என்ன சார் பண்ணணும்? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுயா. அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் சுரேஷ் கூட கன்சல்ட் பண்ணிட்டு இத உடனே ரீவொர்க் பண்ணு. I want this ready by tomorrow. Okay? Yes sir. மண்டே ஆட்டாத. கிளம்புயா. உனக்கு என்ன தனியா சொல்லுமா? ரெண்டு பேருக்கு சேர்த்து ஏன் சொன்னேன்? கிளம்பு. ஓகே சார். ஐயோ சிபாரஸ்ல வரவனெல்லாம் வேலைக்கு வச்சது ரொம்ப தப்பா போச்சு. என்ன தவிர இங்க ஒரு ரூபாய வேலை செய்யறதே இல்ல. May I come in, sir? வாமா. சார் 4 நாள் லீவ் வேணும் சார். 4 நாளா? எதுக்கு? காது குத்துறதுக்கு. எங்க? காதுல சார். புதுசா ஏதோ சொல்ற? எங்களுக்கு தெரியாதா? ஏமா இதோ பக்கத்துல இருக்கிற காதை குத்துறதுக்கு எதுக்கு 4 நாள் லீவு? ஊர்ல குத்துறாங்க சார். போ இப்படி குத்தி காதே ஓட்டை ஆயிரும். பார்க்கறதுக்கு அப்புறம் தேன் கூடு மாதிரியே இருக்கும். கிளம்பு. Thank you. May I come in? Yeah. Good morning. Oh, Anand. Sit down, man. Thank you. இது என்ன ஓல்டா இருக்கு? இல்லையே, புதுசா தானே இருக்கு கவர். எதுத்த பொட்டி கடையில தான் வாங்கினேன். லெட்டர் எல்லாம் ஓல்ட் ஃபேஷன். வாயில சொல்ல வேண்டியதானே? வாயால எப்படி சொல்றது? மேட்டர் கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப கண்ணால சொல்லு மேன். கண்ணால எப்படி சொல்றது லீவ் லெட்டரை? Get up man. Stand here. ஐயோ. Hey man. இவ்ளோ லாங் லீவ்? அது புளிய மரத்து நெகல்ல சூப்பரா ஆப்ப சொல்றாங்க. அதான் அதுல எழுதி இருக்கேன்ல. பொண்ணு பார்க்க போறேன். பிடிச்சிருந்தா அடுத்த வாரமே கல்யாணம். சேர்த்து லீவ் வேணும். Hey man, லாங்ல பாக்குது. பக்கத்துல பார்க்க வேண்டியதானே? பக்கத்துல பார்க்கிறதுக்கு எதுவும் அவ்வளவு நல்லா இல்ல. அப்படியே இருந்தாலும் எல்லாம் கல்யாணம் ஆன கேஸுங்களா இருக்கு. நீ மட்டும் எஸ் சொல்லு மேன். நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட வந்துடுது. நான் எஸ் சொன்னா அவனை டைவர்ஸ் பண்ணிடுது. வேற எவனா எஸ் சொன்னா என்ன டைவர்ஸ் பண்ணிடுது. ஏன் கல்யாணங்கிறது இந்த டைவர்ஸ்லாம் இல்லாம ஒரு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் அந்த மாதிரி நீடிச்சு சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னுடைய கற்பனை. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. கையெழுத்து போட்டு கொடுத்துங்க. But I'm gonna miss you. Thank you. யோ, என்னையா உள்ள இருக்க? திருட்டுத்தனமா வித்தவுட்ல வரியா? ஆத்தாவுக்கு வாங்கின அச்சு முறுக்கு உடையாம பத்திரமா இருக்கட்டும். உள்ள போன கேப்ல கதவை சாத்திட்டு என்ன வித்தோட்டுங்கிற? பாரு 450 ரூபா கொடுத்து லக்கி டிராவல்ஸ்ல டிக்கெட் வாங்கி லக்கேஜ் வைக்கிற இடத்துல வந்த ஒரே கஸ்டமர் நான் தான்டா. என்ன பார்த்தா வித்தோட்டுங்கிற? நீ வித்தோட்டு, உங்க அப்பா வித்தோட்டு. நீ இந்த பஸ்ல வந்தியா? என் பொழப்ப பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குது இல்ல? இல்ல. நைட் ஃபுல்லா இதுக்குள்ள கஷ்டம் தான். ஆத்தாவுக்கு வாங்கின அச்சு முறுக்க உடையாம அடகாக்குல. வா வா. சரி போங்க. டிரைவிங் ஸ்கூல் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ ஓட்டக்காருக்கு ஓட்டரை அடிச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். சென்னையில இருக்கணும் தான் பேரு. எங்க நீ நம்மளெல்லாம் வந்து பாக்குற? எங்க என்ன நேரமே இல்ல. உங்களுக்கு தான் தெரியும்ல சிட்டி லைஃப். இப்ப கூட காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா அப்பா திட்டுவாரு. அதான் 4 நாள் லீவ்ல வந்திருக்கேன். அப்படியா? அப்பாவை கேட்டேன்னு சொல்லுமா? ஒரு நாள் கட்டாயம் வீட்டுக்கு வாங்க. எங்கம்மா டைம் இருக்கு? வந்தா லஞ்ச் டைமா வர்றேன். பட் எனக்கு சமைக்க தெரியாது. அப்படியே சமைச்சிட்டாலும் அண்ணே என்னடா? கபில கல்யாண மண்டபம் எங்க இருக்குன்னு தெரியுமாண்ணே? தெரியும். அந்த மில்லு முக்கு திருமணம்னே இருக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு டீ கடையும் இருக்குது. கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணே. ஆமா, நம்ம வாசிக்கு நகைக்கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? சரியா போச்சு. அந்த நகைக்கடை பக்கத்துல தானே அந்த டீ கடையும் இருக்குது. அறிவாளின்னு அந்த டீ கடையில போய் டீ நல்லா எப்படி போடுறதுன்னு தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அந்த டீ கடையில போய் ஒழுங்கா கடை சொல்லாம எப்படி டீ குடிக்கிறதுன்னு போய் சரி ஆளை அவனையும் பாரு. டீ குடிக்கிறேன்னு சொல்லி நக்கி இந்த தமிழருடைய விழா எலும்பெல்லாம் தெரியுது. தலையில பட்டிருந்தா என்ன நீ அவுட் ஆயிருப்ப. கம்புலியை இழுத்து பொத்திட்டு தூங்க வேண்டிய வயசுல கங்குலி மாதிரி கேட்ச், அதுவும் சிங்கிள் ஐல.
நான்சென்ஸ். அண்ணே ஒரு டீயை போடனே. எப்போ தம்பி ஊருக்கு வந்த? நேற்று தானே. இதை போடுறேன். காணாவிலேருந்து ஆரம்பிப்போம். ஹலோ கலா, எப்படி இருக்க? நானா ஃபோன் பண்ணாதான் பேசுகிறேன். நீனாவது ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுறியா? அடே ஒன்றும் இல்லை, ஃபோன் பேசிட்டு இருக்கிறார் போல் இருக்க. தம்பி இந்தாங்க நீங்க குடிங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீ தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நான் உன்னை எவ்வளோ புரிஞ்சுருக்கேன் தெரியுமா? நீ தான் சும்மா இது பண்ணுற. இனி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேசணும். நானும் பேசிட்டே இருப்பானா? இங்கே பாரு, நான் கனவுலலாம் உன்னை தான் நினச்சிட்டே இருக்கிறேன் தெரியுமா? உனக்கு தான் புரியவே மாட்டேங்குது. இவனுக்கு இவன் வழியிலேயே போய் நாம டீ கொடுத்தாதான் நாம வியாபாரம் பண்ண முடியும். ஆமாமா. கலா, நான் சொல்றதை கேளு. நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றது தெரியுமா? அவளை ஐயோ எத்தனை வாட்டி சொல்றது, உன் மேல உயிரே வச்சிருக்கிறேன். உனக்கு புரியவே மாட்டேங்குது. லாஸ்ட் மண்டே உன் புருஷனுக்கு எனக்கு சண்டே. நான் எவ்வளவு மனசு வேதனை. நீ சொல்ற சண்டே வந்து சுந்தர்சி நடிச்ச படம். நான் சொல்றது என்னுடைய ஒரிஜினல் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கலா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்ன லவ் பண்ணு. அப்படி எல்லாம் இல்லம்மா. நீ செல்லம்மா இல்ல பல்லம்மா. அப்புறம் என்ன? நான் சொல்றதை கேளு. அப்புறம் மீட்டு 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 யூ லவ், ஐ லவ், போத் லவ், ட்ரூ லவ். ஹலோ 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 ஹலோ, என்ன சிக்னல் கேட்கலையே? அது புரியல எனக்கு. ஹலோ ஹலோ, நான் அப்புறமா பேசுறேன். சரி சரி ஓகே. அண்ணா அந்த டீ. ஃபோன் பேசி முடிச்சிட்டியா? காசு தீந்துருச்சு, கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி பேசலாமேன்னு. ஆக இப்போ நீயா பேசி முடிக்கல? டேய், ஒரே ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு மொத்த கடைக்கு பால் ஊத்திக்கிட்டியாடா பாவி. டேய், உன் போனை பிடிக்கி புதைக்கிறேன்டா. அம்மா இங்கேயே வந்தீங்க. ஓகே, நான் அந்த லிஃப்ட்ல போயிடுறேன். தம்பி, போன வாரம் நான் ஜப்பான் சாரி சார். நான் இந்தோனேஷியா போகணும். இந்த லிஃப்ட்லையா? இல்ல சார், இந்த லிஃப்ட் இந்தோனேஷியா போகாது. நான் இந்தோனேஷியா போகணும், இன்விடேஷன் வரணும், அதுக்காக தான் வெயிட்டிங். லிஃப்ட்ல எப்படி இன்விடேஷன் வரும் சார்? நான் நடந்தே போறேன் சார். ரொம்ப தூரமாச்சே சார். ஓடி போறேன் சார். கால் வலிக்குமே சார். சார் சார் சார், லிஃப்ட் வந்துருச்சு சார். வாங்க 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 வாங்க, யாரும் நிக்காதீங்க, ஓடி வந்துருங்க. இன்னும் ஒருத்தருக்கு இடம் இருக்கு. டியர் ஸ்டூடெண்ட், இவங்கெல்லாம் கார்கில் போர்ல செத்து போனவங்கன்னு நினைக்கிறீங்களா? கார்ல மோதி செத்து போனா. மாஸ்டர் புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் மோதி செத்து போனவங்க அம்புட்டு பேரும் தொட்டு கும்பிட்டுக்கங்க. எல்லாம் ஓகே மாஸ்டர். அணில் மரத்துக்கு மேல தானே இருக்கும். குட் கொஸ்டின். அனிலுக்கு ஏதாவது ஃபிளாஷ்பேக்கா மாஸ்டர்? எஸ். ஓகே. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் சண்டே ஃபன்னி டே. அப்போ அந்த அணிலுக்கு 1 வயசு 4 மாசம். துவரக்குடிங்கிற ஊர்ல தான் அந்த துயர சம்பவமே நடந்துச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மோதினது மரத்துல தான். அப்படியே மோதி இருந்தாலும் அணில் மரத்து உச்சியில தான் இருந்திருக்கும். ரொம்ப நல்லா வருவேன். அவன் மோதினது விழுந்து கிடந்த மரத்துல. அந்த ஆக்சிடென்ட்ல சிக்கி சின்ன பின்னமான அணில் சேமியாவாயிருச்சு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல இருக்கிறதெல்லாம் வெறும் படம் இல்ல, பாடம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மாஸ்டர். ஒன் திங், நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கலன்னா அப்புறம் இந்த லிஸ்ட்ல உங்க போட்டோ கேமரா ரெடியா இருக்கு. பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. கிளாஸுக்கு போவோம். ஃபாலோ மீ. வெரி குட். எல்லாம் சீக்கிரமா வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம தியரி சம்பந்தமா சில கேள்விகளுக்கு பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்குமா? இப்போ இந்த ரெட் லைட் எரிஞ்சா என்ன அர்த்தம்? எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர், விபச்சார விடுதி மாஸ்டர். அதாவது
பாம்பே ரெட் லைட் ஏரியா. மூடிக்கிட்டு போறியா? மாஸ்டர் நான் டிரைவர் ஆயிடுவேனா? ஸ்க்ரூ டிரைவர் ஆக மாட்டேடா. சிவப்பு விளக்கு எரிஞ்சா எல்லாரும் நிக்கணும். அப்பா இங்க இல்லடா. டேய் இங்க இல்லையாமடா, உட்காருங்க. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. இப்படின்னா என்ன மாஸ்டர்? இத இங்கிலீஷ்ல கேரிங் சொல்லுவாங்க மாஸ்டர். பாக்கெட் டிக்ஷனரியில பேஜ் நம்பர் 140ல பிரெக்னன்சின்னு ஒரு வேர்டு போடுங்க மாஸ்டர். புரியுற மாதிரி சொல்லணும்னா பிரெக்னன்ட்டா இருக்குது மாஸ்டர். நாசமா போனவன் ஸ்பீட் பிரேக்கர் சொன்னடா. ஸ்பீட் பிரேக்கர். இந்த கேள்விக்கு மட்டும் எவ்வளவு டீடைல் தெளிவு சொல்லும் போது முக பொழிவு. களவாணி பசங்க. இப்போ ஜென்ரலா ஒரு கேள்வி. ஆள் இல்லாத ரயில்வே கேட்ட கிராஸ் பண்ணும் பொழுது நீ என்ன பண்ணுவ? சுத்தி முத்தி பார்த்துட்டு கேட்ட கேட்டு பழையரும் கடையில போட்டுருவோம் மாஸ்டர். ஆளையும் மூஞ்சியும் பாரு. களவாணி பயலுக்கெல்லாம் கார் ஓட்ட கத்து கொடுத்து காலம் நல்ல என் தலையில எழுதிருக்கு. வெக்கமா இல்ல? அடுத்த கேள்வி. இந்த மாதிரி பச்சை லைட் எரிஞ்சா என்ன பண்ணணும்? மாஸ்டர் இந்த லைட் இல்ல, பகல்ல வேற எந்த லைட் எரிஞ்சாலும் இப்படி ஆஃப் பண்ணணும் மாஸ்டர். எங்களுக்கு தெரியாது. பச்சை விளக்கு எரிஞ்சா எல்லாம் போயிடணும்டா. இந்த அறிவு கட்ட முண்டங்கள்லாம் டிரைவிங் கத்துக்கிட்டு வெளியில போய் கார் ஓட்டி எத்தனை பேர் குடும்பத்துல கொல்லி வைக்க போறாங்களோ. இந்த பொழப்ப விட்டு வேற ஏதாவது பொழப்ப பார்க்கணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஸ்டூடண்ட் ஸ்டாப். எஸ் சார். தியரிலாம் முடிஞ்சிருச்சு. பிராக்டிகல் போறோம். ஓகே ஓகே. நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர். என்ன டென்ஷன் படுத்துறீங்க? அடிச்சே கொன்றுவேன். ஓகே ஓகே மாஸ்டர். ஃபாலோ மீ. என்னடா இது மாஸ்டர் மூஞ்சி கார் மேல வந்திருக்குது? ஏய் யாரா அது? கார்ல அதுவும் ஃப்ரண்ட் கண்ணாடியில உள்பாவடைய காய போட்டது. ஏய் கிளவி இது ஓவேல எந்திரி. அட ஏப்பா கத்துற? நானே செப்டிக் டேங்க்ல விழுந்துருச்சுன்னு குளிஞ்சு காய போட்டுருக்கேன். செப்டிக் டேங்க்லயா? கர்மம் கர்மம் கர்மம். என்னடா பாத்துக்க நிக்கிறீங்க? கார் செப்டிக்கா இருக்கல, கழுவுங்கடா முதல்ல. ஓகே மாஸ்டர். சுடத்தண்ணி எடுத்து வந்து கிழவி மேல ஊத்துறது. ஏன் கிளவி? இந்த காரோட வேல்யூ தெரியுமா? சொப்பன சுந்தரி வச்சிருந்த கார் இது. அட போடா, அந்த சொப்பன சுந்தரியா நான் தான். என்ன வச்சிருந்தவன் சரி இல்லாதனால இந்த காரை நீ வச்சிருக்க. பின்னாடி எங்க போற? பாடி எடுக்க போற. டெட் பாடியாக போற வயசுல பாடி ஒரு கேடா. எந்த ஊரு? காட்பாடி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் வேற டிஸ்ட்ரிக்ட். சுத்தமா கொட்டணுமா? தண்ணி எங்க ஊத்தணும் மாஸ்டர்? என் தலையில ஊத்து. சரிங்க மாஸ்டர். தொடச்சுடுவோம் மாஸ்டர். தொடப்பம் பிஞ்சிரும். டேய் அறிவு கட்டணே. வாடா அந்த பக்கம். மாஸ்டர் கோமா இருக்கார்ல. எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர். என்னடா பண்ற? கழுவி விடுற மாஸ்டர். கொஞ்சம் கூட. பரவாயில்ல மாஸ்டர். இல்ல கொஞ்சம் கூட. ஐயோ 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 கக்கூஸ்டா அது. கார கழுவுடா. யார கழுவு? பிச்சு புடு. போய் கழுவு. ஓகே மாஸ்டர். நீட்டா சுத்தமா வாஷ் பண்ணு. சரி மாஸ்டர். ஓகே மாஸ்டர். ஏன்டா தண்ணி உள்ள ஊத்துறீங்க? மாஸ்டர் வண்டியை கழுவதான் சொன்னீங்க, உள்ளேயா வெளியவான்னு சொன்னீங்களா? மாஸ்டர் காருக்குள்ள 3 அடி 2 அங்குலத்துக்கு தண்ணி இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? உள்ள இறங்கி நீச்சல் அடிக்கடா. கொன்றுவேன் கொன்றுவேன். ஏய் ஒரு சொட்டு தண்ணி உள்ள இருக்க கூடாது. சுத்தமா வடிகட்டுங்க. என்ன பண்றீங்க மாஸ்டர்? காரை கவுத்து போட்டா தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். வெரி குட். கை உடைஞ்சு களவாணி பேட்ட காரை கவுத்து போடுறேன். யாரும் எதுவும் பண்ண வேணாம். 3 அடி ஓகே, 2 அங்குலம்னு சொன்னது ஏன்டா? நான் தான் சார். கொன்றுவோம். போதும் போதும், யாரும் எதுவும் பண்ண வேணாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வண்டிக்கு முன்னாடி விழுந்து சாமி கும்பிட்டுட்டு வண்டியில இருங்க. ஓகே மாஸ்டர். ஏறுங்க ஏறுங்க. டேய் ஓப்பனிங்கே சங்குதுற மாதிரி இருக்கேடா. ஏறுங்கடா. எல்லாம் பத்திரமா உட்காருங்க. இந்த பாட போடு. அது பாரி ஜெயராஜ் சார், அது ஹாரிஸ் ஜெயராஜ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. மாஸ்டர் எப்ப மாஸ்டர் லைசென்ஸ் கிடைக்கும்? ஏய் முதல்ல உன் சைஸ குறை, அப்புறமா லைசென்ஸ் பத்தி பாப்போம்.
இத பாரு இதான் ஸ்டீரிங் எல்லாம் நல்லா பாத்துக்க இதான் ஸ்டீரிங் இது வந்து கியர் அது வந்து கிளட்ச் அது வந்து பிரேக் மாஸ்டர் இதுதான் பிரேக் அது வந்து காக்கா வலி அதுதான் ஆக்சிலேட்டர் அப்ப எது மாஸ்டர் காரு டேய் கொன்றுவேன் ஏய் ஸ்டீரிங் எப்படி டேய் என்னடா அது என்னடா கை அனுராதா பொண்ணு அபிநேஷ் மாதிரி ஆடுது சரக்கு வாசனை உங்ககிட்ட இருந்து தான் வருது டேய் மாஸ்டர் நேத்து ஸ்டடியா ஒரு ஃபுல் அடிச்சிட்டு வண்டி நினைச்சு வாயிலே ஆரன் கொடுத்துன்னு போல டேய் நான் கேட்டனடா நேத்து கேட்டு தானே மாஸ்டர் அது அடிச்சீங்க நேத்து இன்னைக்கு நான் கேட்டனா ஏய் கீய போடு ஆக்சிலேட்டர் போடு போக மாட்டேங்குது மாஸ்டர் என்னடா பண்ணீங்க வண்டியை தெரியலையே டேய் எல்லாம் இறங்கு என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியல எல்லாம் வாங்க நீ அங்கே இரு நானும் வருவேன் மாறு வண்டி வந்து டேய் உன் சைஸுக்கு ஒரு கார் செஞ்சு உன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன்டா தயவு செஞ்சு வெளில வாடா வெளியில வாடா என்னடா ஆகமா இருக்கு ஒரு எலி குச்சி போலாமே அங்க எத்தனை இலை விழுக போகுதுன்னு ஈரோ கொலைய கையில பிடிச்சிட்டு இருக்க இளநியா கேக்குது வாடா பாண்டிச்சேரி வரைக்கும் புண்ணு வாங்கி வந்துடா வெரி குட் தேங்க்யூ சார் என்னதான் வண்டி ஓட்ட தெரியல நானும் உயிரோட திரும்பி வந்த பத்தியா உன்னை ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா ரொம்ப தேங்க்ஸ் சார் வெரி குட் தேங்க்ஸ்ரா பாத்தியா இதுக்கு பண்றான் ஆமா கார் எங்கப்பா அண்ணா எங்க மாநாட்டு பந்தலுக்குள்ள போகும்போதே மல்லாக்க தவி எஸ்கேப் ஆயிட்ட மாஸ்டர் டேய் கருப்பா இருக்கிற வீல நீ கழுவுற கழுவுல வீல்ல நம்ம மூஞ்சி தெரியணும் நம்ம மூஞ்சி இந்த வீல் கலர்ல தான் இருக்கு டேய் நான் சொன்னனா சாருக்கான்னு சாத்தி புடுவ சாத் வேலை பாரு நம்ம கிட்ட வேலைக்கு வர்றவங்க ஊம பையலா இருந்தாலும் ஊட்டமா தான் பேசுறாங்க அரசு ஊழியர்கள் உண்ணாவிரதமா மாணவி கற்பழித்து கொலையா பெட்ரோல் விலை உயர்வா ஓசியில கக்கூசு போற நீ சுட சுட செய்தி அது ஓசி பேப்பர்ல நான் என்ன பேப்பர் ஸ்டாண்டா நாங்க புடிச்சுக்குவோமா இவர் படிப்பாராம் முதல்ல கக்கூசு போனா தண்ணி ஊத்த கத்துக்கோ போ போடா டேய் என்னடா உன் முதலாளி பேப்பர் படிச்சு போய் அடிச்சு விட்டான் பின்ன 4 ரூபா கொடுத்து தினத்தந்தி வாங்கி அந்த ஆளே படம் தான் பார்ப்பான் நீ படிச்சு கட்டினா அவனுக்கு கோவம் வராது போயா யோ இங்கே போயிடாத பாத்ரூம்ல போய் போ வெட்டித்தனம் அடி வாங்கிட்டு தியேட்டர்ல தான்டா படம் பார்ப்பாங்க வருகை மற்றும் சந்திப்பால் தொந்தரவு உண்டு. அமைதி ஒன்றே உங்கள் ஆயுதம். ராசியான நிறம் வெள்ளை. ராசியான ராசி படம் கோட் ஆயிரும் போல இருக்கு. மாமா என்ன மாமா திடீர்னு சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு நந்திதா ஆபீஸ் மாத்திட்டா, ஃபோன் நம்பர் மாத்திட்டா, இருக்கிற இடத்த மாத்திட்டா. நீ நம்ம சொந்தக்கார பையன், உன்னை கேட்டா தெரியும். நம்ம மீச முத்துப்பாண்டி தான் அட்ரஸ் கொடுத்தான். தொடப்பக்கட்ட மீச அட்ரஸ் வேற கொடுத்துட்டானா? ஊர்ல வந்து வச்சுக்கிறேன்டா உன்னை. தெரியாது மாமா. எப்படிப்பா உனக்கு தெரியாம இருக்கா? சொல்லு, எங்க இருக்கான்னு சொல்லு. தெரிஞ்சா சொல்ல போறேன் மாமா, உண்மையிலே எனக்கு தெரியாது. நீ தெரியாம சொல்றத கேட்கறதுக்கு நான் வரல, என் பொண்ணை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். எங்க இருக்கான்னு சொல்லு. இப்படி அதட்டி எல்லாம் கேட்காதீங்க, உண்மையிலே எனக்கு தெரியாது.
ஒரே ஊர்ல தானே இருக்கீங்க, எப்படி தெரியாம இருக்கும்? என்ன மாமா ஒரே ஊரு இது என்ன திருநெல்வேலியா? தாமிரபரணி ஆத்த சுத்தி 4 தெரு இருக்குது, அதுல 35 வீடு இருக்குது. ஒரு வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்ராஸ் மாமா, மெட்ராஸ். இங்கிட்டு பாடியில் ஆரம்பிச்சு படூர் வரைக்கும் போயிட்டு இருக்குது, அங்கிட்டு மணலில் ஆரம்பிச்சு மயிலாப்பூர் வரைக்கும் போயிட்டு இருக்குது. 115 டவுன் இருக்குது மாமா. அவன் இருக்கிறது நார்த் மெட்ராஸ், நான் இருக்கிறது சவுத் மெட்ராஸ். எனக்கு எப்படி தெரியாம? என்ன சொன்ன? ஏதோ நார்த்னு? ஆமா ஆமா எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். டேய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வா, மாமா ஊருக்கு போறாரு. டேய் நான் அவ எங்கன்னு கேக்குறேன், நீ ஆட்டோ பிடிக்க சொல்ற. எங்கடா இருக்கா அவ? எங்கேயோ எப்படியோ தனியா நிம்மதியா இருக்கா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தனியா இருக்கா? அவ அனாதை இல்லடா. அப்பா நான் இருக்கேன், அம்மா இருக்கா, சொந்தம் இருக்கு, ஊர் இருக்கு. அவ எங்க தனியா கடந்து அவஸ்தைப்படுறா. யாரால? உங்களால தானே. உங்க வரட்டு கௌரவத்தினால, புடிவாத்தினால. ஊர்ல ஒருத்தர் சொன்னதை கேட்டீங்களா? இல்ல உங்க பொண்ணோட விருப்பம் தான் என்னன்னு கேட்டீங்களா? பிடிக்காத பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு கட்டிக்கிட்டு வந்தவனும் கஷ்டப்படுறான், கட்டிக்கிட்டவனும் கஷ்டப்படுறான். தயவு செஞ்சு சொல்றேன், புறப்படுங்க மாமா. டேய் நான் ஊரு பெரிய மனுஷனா வீராசாமி அவன்கிட்ட பேசுறேன், ஒரு பொண்ணோட தகப்பனா பேசுறேன். எனக்கு ஒரு தடவை என் பொண்ணை பார்க்கலன்ட்டு எங்க இருக்கான்னு சொல்லு. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா. அவளுக்கா என்னைக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அன்னைக்கு அவளே உங்களை தேடி வருவா. அது வரைக்கும் அவன் நிம்மதியா இருக்கட்டும், விட்டுடுங்க. நான் சந்தோஷம் வந்தா சலசலன்னு பேசுவேன், கோவம் வந்தா கொஞ்சமா பேசுவேன். கொஞ்சமா பேசணும் தாப்பா வந்தேன். ஒரே ஒரு வார்த்தை, என்னை மன்னிப்பியாமான்னு கேட்கலான்னு வந்தேன் பொண்ணுகிட்ட. அதே நீயே கேட்டிருப்ப.